மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு இந்திய மருத்துவ கவுன்சில் விதிப்படிதான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து உங்களுடைய தகவலை விரிவா சொல்லுங்க. வணக்கம். அதாவது மருத்துவ பட்ட மேற்படிப்புகளை பொறுத்த வரைக்கும் 50% இடங்கள் மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் ஏற்கனவே மருத்துவ படிப்பை முடித்து அரசு மருத்துவமனைகளில் அல்லது மலைப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் அரசு மருத்துவர்களாக பணியாற்றுபவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த இடஒதுக்கீட்டுக்காக இவர்கள் நீட்டு தேர்வுடைய மதிப்பெண்களில் 10% மதிப்பெண்கள், அதாவது மலைப்பகுதி, எளிதில் அணுக முடியாத பகுதி, கிராம பகுதிகளில் இவர்கள் பணியாற்றியிருந்தால் அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 1 முதல் 2 மதிப்பெண்கள் வீதம் வழங்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தமிழக அரசு இந்த விதிகளை வகுத்திருக்கிறது. இந்த விதிகளை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு மாணவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் தமிழக அரசின் விதிகளை பின்பற்றக்கூடாது என்றும் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளையே பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பிலும் சில மாணவர்கள் தரப்பிலும் மருத்துவர்கள் தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது, மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி சசிதரன் மற்றும் நீதிபதி சுப்பிரமணியம் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. கடந்த வாரம் இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் இருவரும் இருவேறு தீர்ப்புகளை வழங்கினர். நீதிபதி சசிதரன் தமிழக அரசினுடைய விதிகளின்படியே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்றும், நீதிபதி சுப்பிரமணியம் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தனர். இரு நீதிபதிகளும் இருவேறு தீர்ப்பை வழங்கியதனால 3வது நீதிபதிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. 3வது நீதிபதியாக நீதிபதி சத்யநாராயணன் நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் 2 நாட்களாக இந்த வழக்கை விசாரித்து நேற்று தீர்ப்பு ஒத்திவைத்திருந்தார். இன்றைக்கு மாலை தீர்ப்பு வழங்குவதாக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி இந்த இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளின்படியே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியத்தின் தீர்ப்பை உறுதி செய்வதாகவும் இந்த மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ், இதுக்கு மாணவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அடுத்த கட்டமா இந்த வழக்கில் அவங்க என்ன மேற்கொள்ள இருக்கிறாங்க, அதை பத்தி தகவல் இருக்கா? இந்த உத்தரவின் நகல் முழுமையாக கிடைக்காத காரணத்தினால இந்த உத்தரவு நகலை பெற்று முழுமையாக படித்த பிறகு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பா மாணவர்கள் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் முந்தைய என்ன வாதம் முன்வைத்தாங்க, அதை பத்தி விரிவா சொல்லுங்க சுரேஷ். இந்த வழக்கு விசாரணையின் போது மாணவர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி என்ன சொன்னார்னா, இது தமிழக அரசுக்கு ஆதரவாகவே நாங்கள் இந்த வழக்கில் ஆஜராகிறோம். தமிழக அரசினுடைய விதிகளின்படி மலைப்பகுதி, கிராமப்பகுதி போன்ற பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருக்கட்டும், இல்ல மருத்துவமனைகளாக இருக்கட்டும், அங்கு பணியாற்றியவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கும் நடைமுறை உள்ளது. அதே சமயம் அந்த மதிப்பெண்கள் என்பது நீட் தேர்வில் அந்த மருத்துவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களில் இருந்து 10% வழங்கப்படும். இந்த இரண்டையும் சேர்த்து நீட் தேர்வில் எடுத்த மதிப்பெண்ணை 90% கணக்கிட்டு இந்த பணியாற்றியதற்கான அந்த மதிப்பெண்களை 10% கணக்கிட்டு ஆக 100 மதிப்பெண்களுக்கு இந்த மாணவர்களுடைய மதிப்பெண்களை கணக்கிட்டு தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும் என்று அரசு சொல்லியிருக்கிறது. இந்த நடைமுறைதான் சரியானது என்றும், இந்திய மருத்துவ கவுன்சில் படி மதிப்பெண்களை கணக்கிடும் போது இதுல அந்த 2 வகை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று எளிதில் அணுக முடியாத பகுதி, மற்றொன்று தொலைதூர பகுதி. இந்த 2 பகுதிகளிலும் ஊரக பகுதி எது, மலைப்பகுதி எது என்று எந்த வரையறையும் செய்யப்படாதனால இந்த மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். இந்த 25% அரசு மருத்துவர்களுக்கு ஏற்கனவே இன்சர்வீஸ் கேண்டிடேட் அவங்களுக்கு ஒதுக்கப்படும் போது இது இந்த மாதிரியான பிரிவுகள் மட்டுமே வருவதனால இது வெளிமாநிலத்தவர்கள் இங்க சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிவிடும். அதனால இந்த பிரிவு இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மாணவர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் வாதம் வைத்தனர். அதே சமயம் இந்திய மருத்துவ கவுன்சில் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் இந்த இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகள் சரியாக உள்ளது, அதாவது எல்லாருக்குமே ஒரே பொதுவான ஒரு நுழைவுத் தேர்வு, அந்த அடிப்படையிலேயே இந்த மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசினுடைய மாணவர் சேர்க்கை தொடர்பான சட்ட திருத்தம் ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. அது ஒப்புதல் பெற்றால் மட்டுமே அது அமலுக்கு வரும். அதனால அதுவரை இதுதான் தமிழக அரசுடைய விதிகள் இல்லாமல் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளையே பின்பற்ற வேண்டும் என்று அவர் தனது வாதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது இந்த உத்தரவுக்கு எதிராக அடுத்த மேல்முறையீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த வழக்கை தொடர்ந்த மாணவர் தரப்புல இதை பத்தி என்ன சொல்றாங்க சுரேஷ்? ஏற்கனவே சொன்னது போல இந்த வழக்கை அந்த தீர்ப்பு நகல் இன்னும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், நீதிபதி இந்த மனுக்கள் இந்த மனுக்கள் மீது நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்கிறேன் என்று மட்டுமே தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளதால முழு உத்தரவையும் பெற்ற பிறகு அதை படித்து பார்த்து அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்ய இருப்பதாக மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சுரேஷ், இப்போ நீதிபதி சத்யநாராயணன் இப்பொழுது நீதிபதி சுப்பிரமணியத்துடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறாரு. இந்த உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பு பற்றிய முழு விவரங்கள் இன்னொரு முறை சொல்லுங்க சுரேஷ்.
அதாவது இந்த நீதிபதி சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மருத்துவ கவுன்சில், இந்திய மருத்துவ கவுன்சில் விதிமுறைகளின்படி இந்த மாணவர் சேர்க்கை, அதாவது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ பட்டமேற்படிப்புக்கு அரசு டாக்டர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குவதும் விஷயத்தில் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிப்படி 30% நீட் தேர்வில் அவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களிலிருந்து 30% மதிப்பெண்களை கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற அந்த இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய விதியை நீதிபதி சத்யநாராயணன் உறுதி செய்துள்ளார். சுரேஷ், இப்ப இது தொடர்பாக இப்ப மருத்துவர்கள் தரப்புல போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி நீதிபதி ஏதாவது சொன்னாரா? இல்ல இது தீர்ப்பு என்னும் போது அதுல இந்த வேற எந்த எதுவும் சொல்லல. அவரு இந்த மனுக்கள் ஏற்கப்படுகிறது, நீதிபதி சுப்பிரமணியத்துடைய தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது என்று மட்டுமே 2 வார்த்தைகளில் முடித்து சென்றிருக்கிறார். இப்போ நீதிபதி சுப்பிரமணியன் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிப்படி தான் மாணவர் சேர்க்கை நடத்தணும் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு நீதிபதி வேறு மாதிரியான தீர்ப்பை சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா? அவரு என்ன விஷயம் சொல்லியிருந்தாரு? அந்த தீர்ப்பை சொல்வதற்கு அவர் சொன்ன காரணங்கள் என்ன சுரேஷ்? அதாவது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விதிகள் பொறுத்த வரைக்கும் அது தமிழக அரசில் உள்ள மலைப்பகுதி, கிராம பகுதிகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற காரணத்தினால அந்த விதிகளின்படி மாணவர் சேர்க்கையை நடத்தலாம் என்று நீதிபதி சசிதரன் குறிப்பிட்டிருந்தார். தற்போது இந்த 2 நீதிபதிகள் ஒரே பெரும்பான்மையாக தீர்ப்பு பார்க்கும் வகை போது இந்த மருத்துவ கவுன்சில் உடைய விதிகளை பின்பற்ற வேண்டும் என்ற நிலை வருவதனால இந்த தீர்ப்பு மேலோங்கி நிற்கிறது. இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளின்படியே மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும். சுரேஷ், இப்ப இதே போல அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதுல இந்த மருத்துவ கவுன்சில் விதிகளின்படி இடஒதுக்கீடு வழங்க முடியாதுன்னு அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதை உச்சநீதிமன்றமும் உறுதி செஞ்சிருக்கு. இந்த வாதத்தை இந்த மாணவர் தரப்புல வழக்கறிஞர் ஏதாவது முன் வைச்சாரா? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு விஷயமா எதுவும் பேசல. இந்த மதிப்பெண்கள், கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கும் நடைமுறையை மட்டுமே இந்த வழக்கில் இதுவரைக்கும் விவாதங்கள் நடைபெற்று இருக்கிறது. தீர்ப்பும் அதை ஒட்டியே அமைந்துள்ளது.